வணக்கம், இது உங்கள்கிட்ட கிளம்பி இப்போ நம்ம வெளியில் பார்த்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போல் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ போல் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓட்டு மாதிரி தான், ஓட்டிங் எண்ணிக்கை மாதிரி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை தெரியுற மாதிரி பார்த்தீங்கன்னா டு யூ லைக் லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கு 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் பிடிக்குமா இல்லைனாக்கா மொபைல் ஃபோன் பிடிக்குமான்றத ஒரு கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு எது பிடிக்குமோ அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரி ஓட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்கூல் காலேஜ் அந்த லீடர்ஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பார்த்தினாக்கா இந்த ஓட்டு எண்ணிக்கை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தினாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டு எண்ணிக்கை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. அதே பண்ணி ஒரு மேனேஜர் இல்லைனாக்கா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறீங்கனாக்கா உங்களோட ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிங்க, அல்ல ஆல்ரெடி இருக்கிற குரூப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து அட்டாச்மெண்ட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விச் ஆக்டர் யூ லைக்னு சொல்லிட்டு கேட்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆக்டர் யூ லைக்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கு ஆப்ஷன் வந்து 2 கொடுக்குறேன். இப்போ மேஜராக இருக்கிற ஆக்டர்ஸையும் கொடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆக்டர் யூ லைக்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3வது ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஹலோ மல்டிபிள் ஆன்சர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆன்சரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போல் பண்ணலாம். ஒரு ஆன்சர் தான் போல் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ என்ட்ரு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து போல் ஓப்பன் ஆகிடுச்சு. அது விச் ஆக்டர் யூ லைக்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ இங்கே விஜய் அஜித்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் செலக்ட் பண்ணால் அஜித் வந்து டிசெலக்ட் ஆகிடும், அஜித்தை செலக்ட் பண்ணால் விஜய் வந்து டிசெலக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிசேபிள் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிசேபிள் பண்ணியிருந்தோம் இந்த கொஸ்டினுக்கு. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டு யூ லைக் லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன் கேட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணலை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனபிள் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆன்சர் கொடுக்க மாதிரி இருந்தது. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டு உங்கள் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி போல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.